ஓ மலர் புள்ள அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்ச வந்து அவர் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களுமே மேக்ஸிமம் வந்து சார் நான் காலில் விழுந்துடுறேன் சார், ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க அப்படின்னு போயிடுவேன். பட் எப்பவுமே வந்து சார் வந்து கூப்பிட்டு இன்ன வரைக்கும் இந்த கதை அப்படின்றது ஒன்று சொன்னதாக சரித்திரமே கிடையாது எனக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு கூப்பிட்டு ஒன்று இருக்குது வந்துருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி அதுக்கப்புறமா வந்துட்டு யார் என்ன அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி சார் எனக்கு செகண்ட் கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஷூட் கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ரொம்ப பேடான ஒரு டேவாகிடுச்சு. எனக்கு வந்து 104 ஃபீவர் எனக்கு. ஸோ என்னால் போகவே முடியல. எனக்கு வந்து என்ன பயம்னா ஐயோ நம்ம வந்து சத்யஜோதி ஃபிலிமில் வந்து பண்ணுறோம், அவங்களுக்கு 1000 ஆர்டிஸ்ட்டை தெரியும், அதனால் வந்து டக்குன்னு மாற்றிடுவாங்க. மைனாலனா ஓகே வேறு யாராவது குயில் அந்த மாதிரி அது போட்டுடலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ யோகி கிட்ட சொல்லி உடனே ஃப்ளைட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு வீல் சேரில் தான் போனேன். ஆனால் டீமுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டெட் பாடியோட ஃபீல்டில் தான் படுத்திருந்தேன். அவர் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா உன்னை யார் வர சொன்னா, நான் இன்றைக்கி முடிச்சுட்டே போயிருப்பேன் ஷூட்டை, ஃப்யூச்சரில் எடுத்துருக்கலாம்ல எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அன்றைக்கி சீன் வந்து முடிச்சு கொடுத்தது வந்ததுக்கப்புறம் அப்பாடா இது முடிச்சுட்டு ஒரு சம்பளம் இருக்குது எனக்கு கொஞ்சம் வாடகை கட்டிடலாம் அப்படின்ட்டு வந்து அந்த விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எப்பவுமே எல்லாருமே ஒரு பயங்கர ஹீரோவை பார்ப்பாங்களே, நானும் அக்காவும் எப்படி பார்ப்போம்னா நம்மளுடைய ஸ்நாக்ஸ் சப்ளையர் வந்து வந்துட்டாரு இந்த மாதிரி ஒரு அவர் ரொம்ப டீசெண்டா பிளாக் டீலாம் குடிச்சிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஃபிட்டா. நீங்க ஸ்நாக்ஸ் சப்ளையர் இருக்கீங்க, அவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு. பக்கத்துல யாருமே மெயின்டைன் பண்ண விட்டதா சரி. யாராவது பொங்கல்ல பூஸ்ட் போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? பொங்கல்ல ஹார்லிக்ஸ் போட்டு இவர் பண்ணுவார் அந்த மாதிரி. மைனா பொங்கல்ல பூஸ்ட் போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கியா அப்படின்வாரு. நம்மளும் என்ன பண்ணுவோம், பெரிய ஆள் மனுஷன் இது வந்து சார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஓ அந்த மாதிரி சரி அப்படியே தான் பண்ணிடுவாருன்ட்டு சார் சாப்பிட்டு சார் சூப்பராக இருக்குது சார் பார்த்தியா நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நானும் அக்காவும் எப்போ போனாலுமே காலையில் வந்து சார் ஹோட்டல்லேருந்து வரும்போது அவங்களுடைய டீம் வந்து கையாட்டிட்டு வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதாவது அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்களே, சார் வந்து எங்கள் 2 பேரையும் வந்துட்டு ஒரு குழந்தையா தத்தெடுத்த மாதிரி டேய் அங்கே ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, அதனால வந்து என்னென்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடாதவங்களுக்கு கொடுப்போம் பிரச்சனை இல்லை, 2 பிறவி வந்து சாப்பிடாமே இந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து ஸ்நாக்ஸில் எடுத்து அந்த இதை ஓப்பன் பண்ணுவார். அதில் விதவிதமாக ரகரகமாக பர்கர் பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ நானும் அக்காவும் வந்து ஃபஸ்ட்டு போனோன்னு ஒரு மாதிரி டீசெண்டாக தான் நிற்போம், எடுத்தோடனே டக்குன்னு போயிட்டு இது பண்ண மாட்டோம். அப்புறமா வந்து அக்கா வந்து சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற ஐயா குடியா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேர் வந்து இப்படி தான். ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஜாலியாக இருக்கும். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச் டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ் பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். ஈவென்ட்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி பார்ட்னர் ACTC ஈவென்ட்ஸ். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ ஆனந்தா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் opens its first store from Coimbatore to Chennai in Mugapere.